ஹே ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு வேலை டிஎன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோன்னா, குரூப் 4க்கான அஃபிஷியல் கீ விட்டதுக்கப்புறம் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வந்திருக்குன்றது தான். அஃபிஷியல் கீ விட்டதுக்கப்புறம் கட் ஆஃப் மார்க் 1-2 மார்க் குறைஞ்சி தான் இருக்குது. ஏன்னா அஃபிஷியல் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததை விட அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் கீ வந்து வேறு மாதிரி தான் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தமிழில் பொதுத்தமிழ் பொறுத்த வரைக்கும் இயேசு பிரான் வந்ததுக்கு யார் அறிவித்தாங்கன்னு கேட்டிருக்கிறதுக்கு யோவனா இல்லைன்னா யாருன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து அருளப்ப யோவன் தான் வந்து அவரோட இயற்பெயருன்றதுனால இதில் வந்து யோவன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அது வந்து கீ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, சதுப்பு நில மானுக்கு வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்ததுன்னு கேட்டது வந்து மகாராஷ்டிரா மாநிலம் அப்படின்னும் நம்ம கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதில் ஆப்ஷன்லேயே கிடையாது. ஸோ இது மாதிரி ஒரு சில ஆன்சர்ஸ் வந்து மாறுபட்டு வந்திருக்கிறதுனால நம்மளோட அஃபிஷியல் கட் ஆஃபும் வந்து 1-2 மார்க் வந்து குறையுது இந்த தடவை. சரி வாங்க ஒரு தடவை ஷார்ட்டாக நம்ம பார்த்துருவோம். இதோட டீட்டெயில்டு வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். எத்தனை போஸ்டிங் இருக்குது, யார் யாருக்கு பிரிக்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம ஒரு டீட்டெயில்டு வீடியோ நம்ம பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான டிஸ்கிரிப்ஷனை வந்து நான் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, குரூப் 4க்கு வந்து போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 6244. அதில் 10th ஸ்டாண்டர்ட் பேஸில் பார்த்தீங்கன்னா 4867 பேஸும், 12th ஸ்டாண்டர்ட் பேசிக்ஸில் இருக்கிறது 388, டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து 110 போஸ்டிங்கும் நமக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு விஓஓ எத்தனை போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 2667 போஸ்டிங் இருக்குது. ஸ்டெனோவுக்கு 500, டைப்பிஸ்ட்டுக்கு 1700 போஸ்டிங்கும் விட்டுருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது இடஒதுக்கீடு பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கு 31, வகுப்பு பிரிவினருக்கு 39% பிரிச்சிருக்காங்க. இதுக்கான டீட்டெயில்டு வீடியோ நான் அதில் போட்டிருக்கேன். எப்படி பிரிச்சிருக்காங்கன்றதையும் ஒவ்வொரு வருஷம் பிரிக்கிறாங்கன்றதையும் அதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் 175, பிசி எம்பிசிக்கு 175, பிசிஎம்க்கு 165 சொல்லியிருக்கோம். எஸ்சிக்கு 165, எஸ்சிஏக்கு 160, எஸ்டிக்கு 160 சொல்லியிருக்கோம். பட் ஆஃப்டர் இதுக்கப்புறம் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்றதை பின்னாடி வீடியோவில் பார்ப்போம். அடுத்தது ஒரு சில பேர் வந்து போஸ்டிங் வந்து எப்படி பிரிக்கிறாங்க, எவ்வளோ வரும்ன்ட்டு கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக போட்டிருக்கோம். விஏஓ பொறுத்த வரைக்கும் 108 போஸ்டிங் விட்டுருக்காங்க. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 2604 போஸ்டிங், அப்புறம் 40 எக்ஸ்டர்ன் டிபார்ட்மெண்ட்லேருந்து, அதாவது வேரியஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஸோ மொத்தத்தையாக கூட்டினீங்கன்னா 2694 போஸ்டிங் இருக்குது. டைப்பிஸ்ட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1712 போஸ்டிங் இருக்குது. ஸ்டெனோவுக்கு 448 போஸ்டிங். அடுத்து செக்ரட்டரியேட்டில் பார்த்தீங்கன்னா 4 போஸ்டிங் இருக்குது. ஜூனியர் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஜேஇ பார்த்தீங்கன்னா 34 போஸ்டிங் இருக்குது. பில் கலெக்டர் பொறுத்த வரைக்கும் 64 போஸ்டிங் விட்டுருக்காங்க. அடுத்தது எல்லாரும் கேட்ட ஃபாரஸ்ட் கார்டு எத்தனை பேர் விட்டுருக்காங்க சார்னு எனக்கு கேட்டுட்டு இருந்தீங்க. அதோட போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 1174. இது முழுக்க செலெக்ஷன் பேசிஸில் தான். ஓகேவா, உங்கள் உடற்தகுதி அந்த செலெக்ஷன் பேசிஸில் தான் உங்களுக்கு வந்து இது எடுப்பாங்க. அடுத்தது இந்த ஃபாரஸ்ட் கார்ட்லேயே வந்து டிரைவிங் போஸ்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் ஹெவி வெஹிக்கல், அதாவது 4 வீலர் ஓட்டணும், அதாவது ஃபாரஸ்ட்டில் 4 வீலர் ஓட்டுறது தெரிஞ்சிருந்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு சலுகை உண்டு. ஸோ இந்த 1174 போஸ்டிங்கில் அந்த டிரைவர் போஸ்டிங்கும் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இது ஒரு முக்கியம். டோட்டலாக இந்த வருஷம் எத்தனை பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்கன்னா 20 லட்சம் பேர் போட்டிருக்காங்க. பட் இது எழுதுனது மொத்தம் பார்த்தீங்கன்னா 18 லட்சம் பேர் தான் எழுதியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த வருஷம் போஸ்டிங் வந்து 1244 டிவைடட் பை 18 லட்சம் போட்டிங்கன்னா ஒரு போஸ்டிங்க்கு 346 பேர் போட்டியிருக்காங்க இந்த வருஷம். ஒரு போஸ்டிங்க்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 346 பேர் போட்டியிருக்காங்க. ஓகே, வாங்க முக்கியமானதுக்கு வந்துட்டோம். ஆஃப்டர் அஃபிஷியல் கீ
எவ்வளவு நமக்கு வந்திருக்கு. இப்போ கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்னபடி ஓசி டிபார்ட்மெண்ட் ஓசி கேஸ்ட்டுக்கு வந்து 173. இப்போ வந்து ஒரு 1 மைனஸ் ஆகி 172 இருந்தால் அவங்களுக்கு போஸ்டிங் கட் ஆஃப் கிடைக்கலாம், போஸ்டிங் கிடைக்கலாம். அடுத்து பிசி 172 இருந்தது, இப்போ 107 மதிப்பெண் குறைஞ்சி 2 மதிப்பெண் குறைஞ்சி 170 இருக்குது. அடுத்தது வந்து பிசிஎம் பார்த்தீங்கன்னா 165 164 வந்திருக்கு, அதாவது -1. எம்பிசி பொறுத்த வரைக்கும் 172 இருந்தது, இப்போ 170க்கு. அடுத்தது எஸ்சி பிரிவினருக்கு 168 இருந்தது, இப்போ 167. எஸ்சிஏ பிரிவினருக்கு 166 இருந்து இப்போ 165. அடுத்து எஸ்டி பிரிவினருக்கு 165 163, 2 மார்க் மைனஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வருஷம் அதாவது இப்போ விட்டுருக்க அஃபிஷியல் கீயை பேஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணதில் கிட்டத்தட்ட இந்த மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் அவர்கள் இந்த தடவை கட் ஆஃப் இதுதான் இருக்கும். இது எடுத்து அவங்களுக்கு அடுத்த பின்வரும் ரிசல்ட் விட்டதுக்கப்புறம் இவங்களுக்கு தான் போஸ்டிங் கொடுக்கப்படும்ன்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து ஓகே சார், இப்போ இந்த மார்க் நாங்கள் எடுத்திருந்தால் எங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவீங்களா அப்படின்ட்டு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி பார்த்து கேட்குறோம். அடுத்து இதுக்கான சேஃப் ஜோனே நம்ம வந்து போட்டிருக்கோம். அதுக்காக தான் இந்த வருஷம் சேஃப் ஜோன் எவ்வளோன்ற மார்க்கையும் நம்ம போட்டிருக்கோம். அது பாருங்கள். சேஃப் ஜோனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஓசி பிசி எம்பிசி பிரிவினர்கள் 173 எடுத்திங்கன்னா நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். 173க்கு மேலே நீங்கள் ஆன்சர்ஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரிவினர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து எஸ்சி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 168க்கு மேலே போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சேஃப் ஜோனில் தான் இருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் இந்த தடவை கிடைக்கும். எஸ்சிஏ எஸ்டி பிரிவினருக்கு 165க்கு மேலே போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது டைப்பிஸ்ட்டும் ஸ்டெனோவுக்கு கேட்டிருந்தீங்க. டைப்பிஸ்ட் ஸ்டெனோவுக்கு அஃபிஷியல் கீ வந்ததுக்கப்புறம் 163 போதுமானது 163 போதுமான ஒரு ஆன்சர் தான். நீங்கள் 163க்கு மேலே போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரெடியாக இருங்க, குரூப் 4 உங்களுக்கானது தான், நீங்கள் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடலாம். அடுத்தது ஃபாரஸ்ட்டுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃபாரஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட கேஸ்ட் அடிப்படையில் மேலே கொடுத்துருக்க இதுபடி மார்க்லேருந்து -2லேருந்து -5 வரைக்கும், அதாவது இப்போ எம்பிசி பிரிவினர் பார்த்தீங்கன்னா 173ங்களா, அதில் வந்து -2லேருந்து ஒரு -5, அதாவது 170லேருந்து 168 வரைக்கும் எடுத்திருந்தீங்கன்னா உடற்தகுதி கட்டாயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஓகேங்களா, உடற்தகுதியில் நீங்கள் பாஸ் பண்ணணும். அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு 168 மதிப்பெண் இருந்தாலே உங்களுக்கு போதுமான ஒன்று தான் உங்களுக்கு, ஓகேங்களா. நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் கார்டுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. அதே மாதிரி எஸ்சி பிரிவினருக்கு பாருங்கள், எஸ்டி பிரிவினருக்கு பாருங்கள். எஸ்சி பிரிவினருக்கு 158 இருந்தாலே ஓகேவா, 158 இருந்தாலே நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டுங்க. அடுத்தது சாரி 158ன்ட்டேன், 163 சாரி, எஸ்சி பிரிவினர் 163 இருந்தாலே ஃபாரஸ்ட் கார்டு ஆஃபீஸர் தான் நீங்கள். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது எஸ்டி பிரிவினருக்கு 165 கொடுத்தாங்கன்னா 160 மதிப்பெண் எடுத்தால் போதுங்க. உங்களுக்கு 2 வீலர்ஸ் இது வச்சுருக்கீங்களா, 4 வீலரு ஹெவி டியூட்டி லைசன்ஸ் வச்சுருக்கீங்களா, உடற்தகுதி இருக்கா, நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டுங்க. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 160 எடுத்தாலே போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இப்போ புதுசாக விட்டுருக்க அஃபிஷியல் கீ, அதாவது கவர்மெண்ட் சைடில் விட்டுருக்க அஃபிஷியல் கீக்கான அதுக்கு படி எவ்வளோ கட் ஆஃப் எடுத்தால் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேஃப் ஜோன் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தால் கண்டிப்பாக கிடைக்குன்றதுக்கான இதையும் மார்க்கையும் நம்ம வந்து இதில் பார்த்துருக்கோம்.
ஓகே, உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றின டீட்டெயில்டு நம்ம அதில் விசாரிக்கலாம். இல்லை உங்களுக்கு இதை விட்டு டீட்டெயில்டு வீடியோ எதாவது வேணும், இல்லை ஏதாவது அஃபிஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து எதாவது விட்டுருந்தாலும் நம்ம சேனலில் உடனே வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் இதற்கானது. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.